திமுக அரசு குடும்ப ஆட்சி நடத்தி கோடி கோடியாக கொள்ளையடித்து வருவதாகவும் சிலிண்டருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருவதாக கூறிவிட்டு தரவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, டாஸ்மாக் கடைகளில் 22,000 கோடி ரூபாய் ஊழல் செய்தவர்தான் 10 ரூபாய் பாலாஜி என செந்தில் பாலாஜி மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். அதிமுக ஆட்சி மக்கள் ஆட்சி, திமுக ஆட்சி குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதிமுக ஆட்சியிலே மக்களுக்காக திட்டங்கள் தீட்டி எல்லா இல்லங்களுக்கும் அந்த திட்டங்கள் போய் சேர்ந்து அதனால் மக்கள் நன்மை பெற்றார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குடும்பத்திற்காக திட்டங்களை போட்டு இன்றைக்கு கோடி கோடியாக அந்த குடும்பம் கொள்ளையடிக்கிற காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். மாதந்தோறும் 100 ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறாங்களாமா? அது ஏமாற்று வேலை தானே. இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா விலை வச்சு விற்கிறாங்க. அப்படி தமிழகத்தில் 1.5 கோடி பாட்டில் 10 ரூபா அதிகமா வாங்குறதுனால ஒரு நாளைக்கு மேலிடத்திற்கு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு இந்த மதுக்கடை மூலமாக மேலிடத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக எல்லா பகுதியிலிருந்து செய்தி வருது. அப்படின்னா மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி இந்த மதுக்கடையில் இருந்து மட்டும் மேலிடத்திற்கு இன்றைக்கு அங்கே ஊழல் செய்து முறையீடு செய்த பணம் சென்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா?